See, chapter number 2, அதாவது CA Intermediate Strategic Managementல chapter number 2ல most repeated question ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இன்டராக்ஷனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இதை பற்றி ரொம்ப கவனிச்சுட்டு நம்ம வந்து படிக்க மாட்டோம். பட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இது வந்து இருக்கிறதுனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனாலையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் திஸ் கொஸ்டின். கொஸ்டின் என்ன அப்படின்னா, தெர் இஸ் திஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த என்வாயன்மெண்ட். ஸோ கம்பெனியோடைய அந்த ஒரு தட் இஸ் த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். யூ ரன் த பிஸ்னஸ் அண்ட் தெர் இஸ் திஸ் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட். இந்த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டும் இந்த பிஸ்னஸும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். அதில் வந்து யூ ஹேவ் லைக் 4 ஆன்சர்ஸ், லைக் 4 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். நம்பர் 1 என்னன்னா, இட் வில் ஆக்சுவலி கிவ் யூ டிரெக்ஷன். ஓகே, இந்த பாதையில தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வழியை காட்டும். ஓகே, அண்ட் தென் அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் வெளியில் என்ன இருக்குங்கிறதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் நீங்க நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வாட் ஆர் த 4 பாயிண்ட்ஸ் அப்படி கேட்டீங்கன்னா, நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் வெளியில் என்வாயன்மெண்ட்ல இருந்து. பாயிண்ட் நம்பர் 2, இட் கிவ்ஸ் டிரெக்ஷன் ஃபார் growth. Point number 3, it is a continuous learning mechanism where business and the business environment continuous interaction இருக்கிறதுனால you kind of know what is happening in the external environment and you kind of know how you have to readjust yourself to be more saleable. நம்ம பிஸ்னஸ், நம்மளோட பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன்ஸ், ஸோ இது எல்லாத்துக்கும் ஏத்தாப்புல இருக்கணும்னா உங்களை நீங்க எப்படி ரீஅட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. And finally, they give you a point called as image building. So, நீங்க கண்டினியூஸா வெளியில இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டோட நீங்க ரிலேட் பண்ணி இன்டராக்ட் பண்ணும்போது தான் you will kind of know நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது you will learn. அண்ட் ஃபைனலி காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் ஐடியாஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு கவுண்டரா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து கத்துக்க முடியும். ஸோ பேசிக்கலி தே ஹவ் given you how many points? 5 points. Point number 1, they talk about opportunities and threats. Point number 2, they talk about it gives us direction. Okay, and point number 3, it tells us you can continuously grow. And point number 4, it tells you about image building. And point number 5, you can meet the competition better. Because நம்ம business வந்து அந்த business environment ஓட continuously interact பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால you kind of know the leverage. எப்படி வந்து நம்ம காம்படிட்டர்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தெரியும். So this question is one of the most repeated question from chapter number 2 of CA Intermediate Strategic Management. மறந்துடாதீங்க, இந்த கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட்.